ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம், வாட்சபிள் தான். பாட்டு எது நல்லா இல்லை, பாட்டு சும்மா தான், வெரி சும்மா. ஆமாம், டிமான் பாட்டு சரியில்லை, இல்லை வச்ச இடமே சரியில்லை. எதுக்கு பாட்டு இருக்குன்னே சம்மந்தம் இல்லாத இடத்துல பாட்டு வந்துச்சு. அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். அடுத்தனா கிளைமேக்ஸில் அந்த கூலி விஷயம் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதை தவிர்த்து நல்லா இருந்திருக்கும். அது போட்டால் பவர் ஒன்ற மாதிரிலாம் காட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். மற்றபடி எல்லாமே மற்றபடி தம்பிராமையா காமெடிலாம் எப்பயும் போல மாச ஃபேமிலி எல்லாருமே அவங்க ஃபேமிலி வந்ததாவே செம்மையாக தான் இருந்துச்சு. காமெடி பஞ்சம் இல்லை, சிரிச்சுட்டே இருக்கல. நான் கூட காமெடிலாம் நல்லா இருக்காது. போன தடவை வடக்குப்பட்டி ராமசுக்கு முன்னாடி வந்த படம் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் ஓரளவு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்கல. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. தில்லுக்கு திட்டு 2 எப்படி இருந்தோ அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா காமெடியாக போச்சு. சூப்பராக கொண்டு வராங்க. வந்து பாருங்க. நான் சொல்கிறத விட நம்ம வந்து குடும்பத்தோடு வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. அதான் அந்த கதையை வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டைரக்டர்? கதையை பெருசாக பேஸ் பண்ணினும் இல்லை, இடையில கொஞ்சம் பஞ்சதந்திர மாதிரிலாம் ஓடிச்சு. ஆனால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே முடிச்சு எந்திரிச்சு வர்ற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் போகணும். அதனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறது நல்லா தான் இருக்கும். எதுவும் ஒரு ஆபாசமே எதுவுமே இல்லை இந்த படத்தில், எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. லவ் சீன்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு உட்காந்ததுலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் படம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் காமெடி ஆக்டர். தம்பிராமையா கேரக்டர் வந்து, அதாவது ஹீரோ சந்தானம், அதனால் அவங்கள காமெடி ஆக்டர்னு தனியாக சொல்ல முடியாது. ஆனால் தம்பிராமையா சார் இல்லைன்னா அந்த படம் ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. அதே மாதிரி அந்த டபுள் ரோல் கேரக்டர் வேறு லெவலு. அதுவுமே அந்த படத்தில் வந்து நிறையா கொஞ்சம் குழப்புறதுக்கான குழப்பி கொஞ்சம் அவங்கள அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து குழப்பி விட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்மையிலே டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. சந்தானம் எல்லாம் நல்ல ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. ஸோ ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி இமான் சாரோட மியூசிக்கே சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு ஃபீல் இருந்துச்சு. சேமாக ஒரே ஃபீலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமே இருந்துச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சந்தானம் சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். காமெடி சென்ஸ்லாம் ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினி அவர் படம்னாலே ஹீரோயினி கம்பல்சரி புதுசாக தான் இருப்பாங்க. எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். புதுசாக தான் ஹீரோயினி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆனால் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் புதுசாக நடிக்கிற மாதிரி தெரில, ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தம்பிராமையா சார் காம்பினேஷனாக நிறையா படங்கள் அவரோட பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு மாமனாராக நடிக்கிறப்போ வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபன்னியாக பயங்கரமாக கலாச்சி தள்ளிக்கார். ஒரு மாமனாரை எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றதும் இருக்கணும். பட் இருந்தாலும் வாடா போடான்ற அளவுக்கு பேசினாலும் அதில் என்ன காமெடி சென்ஸ் கொடுக்கணும், எந்தளவுக்கு அவரோட மரியாதையாக நடத்தணுன்றதையும் வெளிப்படையாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் படம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு அழகாக சூப்பராக ஒரு ஸ்மைலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக என்டர்டைன் பண்ணிட்டு போகலாம். சூப்பர் படம், நல்ல படம் தான். ஓகே, அதிகமாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. சந்தானத்தோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே நான் விரும்பி பார்த்த படம் வந்து வடக்குப்பட்டு ராமசாமிக்கு அடுத்து கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். இது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. நமக்கு சிறப்பு பிடிச்சிருந்து எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓட பஞ்சத்துனா வந்துட்டு போச்சு, இருந்தாலும் சூப்பராக பண்ணிட்டாங்க, மிரட்டிட்டாங்க. கோபுரம் ஸ்ரீனிவாசோட வழங்கும் படம் வந்து நான் தான் கிங்கன் படம் சூப்பராகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சார் நல்லா இருந்துச்சு, எல்லாம் விரும்பி பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. வேறு கேள்வி மியூசிக் எப்படி இருந்துச்சு? நான் அந்த ஃபார்மில் இருந்த இந்த குழுக்கு சாங் மட்டும் தான் இருந்துச்சு. வேறு எந்த ஒரு சாங்குமே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் சாங் உள்ள என்ட்ரியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஆடியன்ஸை கொஞ்சம் டிசப்பாயின்ட் இருந்தாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. சந்தானம் அவர்களுக்கு வந்து தில்லுக்கு துட்டு மூவி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அமைச்சு. இந்த படம் அந்த மாதிரி அமையுமா? அது பேய் படம், அதனால ஆச்சு. இது வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, அதனால ஆகாது. கிட்ஸுக்கு ஆனால் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி, அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும். படம் வந்து அதாவது எதிர்பார்க்காம பிளாங்காக வந்தேன். கடைசியாக வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்தேன். அதை விட ஒரு பாயிண்ட் மேலே இருக்குமான்னு பார்த்தேன். கண்டிப்பாக வடக்குப்பட்டி ராமசாமியோட ஒரு படி மேலே தான் இருந்துச்சு. படம் ரன்னிங் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பூரா 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி இழுத்து போகிறாங்க. இது 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். நல்லா கிரிப்பாக எங்கேயும் லேக் அடிக்காமல் நல்லா ஜாலியாக எல்லாருமே தேட்டர் நல்லா குலுங்கி சிரிச்சாங்க. தேட்டர் எல்லாமே கிட்ஸு லேடிஸ் எல்லாமே நல்லா பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. நல்லா காமெடி படம். இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா டி இமான், இவருக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் கொஞ்சம் அமைஞ்சிருந்தார். இதுக்கப்புறம் இப்போ டி இமான் அமைஞ்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் தூக்கி விட்ட மாதிரி டி இமான் இவர் தூக்கி விடுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி. கரெக்டாக வந்து ரிலீஸ் டேட் வந்து குழந்தைகளுக்கு லீவ் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட வருவாங்க. அடுத்தடுத்து ஹவுஸ்ஃபுல் ஆகும். சூப்பர் படம், ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவி. தம்பிராமையா விஸ்வாசா அவர் எதுக்குமே நடிச்சிருப்பார்ல மைனா இதில், அந்த மாதிரி கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு இருந்து கடைசி வரைக்கும் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஃபுல் லென்த்தாக நடிச்சிருக்காப்புல காமெடியாக. ஏன்னா மற்ற படத்தில் பிட்டு தான் வரும். இந்த படத்தில் ஃபுல் லென்த் காமெடி தம்பிராமையா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் பாலாசரவனும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல.
ஓவரால் எல்லாருமே ஹீரோயின் கேரக்டர் புறமே சில படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ மட்டும் தான் நிற்கும், மற்ற கேரக்டர்லாம் நிற்காது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் மனசில் நிற்கும், காமெடி கேரக்டர்லாம் அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி தாங்க. அதில் சந்தானம் நல்லா மிரட்டி விட்டாப்புல. அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான், ஒன்று சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு. மியூசிக் எப்போயுமே ஒரே மாதிரி தான் டீமன் போடுறாப்புல. அதுவும் இந்த நம்ம வீட்டு பிள்ளை இந்த பீட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணனா படம் இன்னும் கொஞ்சம் ஹிட்டாக இருக்கும். அதுபோக நம்ம காமெடி சென்ஸு தம்பி ராமையா அதெல்லாமே செம்ம. அதே மாதிரி ஹீரோயினி புதுசாக இருந்தாலும் அவங்க ஒரு படத்தில் நடித்த மாதிரி இல்லை, எல்லா படத்தும் ஏதோ கேர்ஃபுல்லாக நல்லா நடித்த மாதிரி தான் நல்லா இருக்காங்க. வேற கேள்வி? ஹீரோயினி பற்றி சொல்லிட்டு நல்லா இருக்காங்க, அவ்வளோ. இல்லை, அந்த தாட்னஸ் வேற, இந்த தாட்னஸ் வேற, அவ்வளோதான். கான்செப்ட் படி பார்த்தா அது ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் போடல, அவ்வளோதான். ஃபுல்லாக தலைவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி சென்ஸாக ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. இவர் காமெடி தான் நல்லா இருக்கனால ஃபுல்லாக காமெடியாகவே இறக்கி விட்டாங்க. நான் தான் கிங் மாதிரி மாற்றி விட்டாங்க. வேற காமெடி எல்லாமே ஓகே. அது போக அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு சரி அவர் ஃப்ரெண்டை தான் கொலை பண்ணிப்பான்னு நான் நினச்சேன். பார்த்தா கடைசி அது டபுள் ஆக்ஷன்னு ஒரு எல்லா ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஒரு இதாக்கிட்டாங்க, ட்விஸ்ட் ஆக்கிட்டாங்க. நினைக்கிறேன் படம் அப்படியே வந்துட்டு ஆக்ஷன் பேக்டு மாதிரி, இது வந்து காமெடி பேக்டு. இப்படிலாம் இந்தந்த சீன்லலாம் வந்து காமெடியை கொண்டு வந்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து காமெடி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமெடி இது. பிஜிஎம்லாம் ஓகே, சாங்ஸ் மட்டும்தான் ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்குது. சாங்ஸே தேவையில்லை அந்த படத்துக்கு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு காமிக்கு அந்த சாங்ஸுக்கு கொடுத்த அந்த ஒரு 6-7 மினிட்ஸை வந்துட்டு இன்னொரு 7 நிமிஷம் காமெடி கொடுத்துருந்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து காமெடி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு காமிக் மூவி. குறிப்பாக வந்துட்டு சின்ன பசங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு மூவி இது. ஸோ கோபுரம் சினிமாவில் வந்து ப்ரொடியூசர் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. கோபுரம் சினிமா ப்ரொடியூசரே பார்த்தீங்கன்னா நிறையா தேட்டரில் எல்லாமே நல்லா நேம் போயிட்டு இருக்கு. சார் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நிறையா காம்பினேஷனில் பண்ணியிருக்காரு. சந்தானம் சாரை ரொம்ப பிடிச்சி போய் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து. ஸோ அவரோட ஃபீல்டில் நீங்கள் நினச்சா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு எப்படின்னா நான் சந்தான ஆஸ்பெக்டில் என்ன சொல்ல வரேன், நான் வந்துட்டு நம்ம எல்லாமே காமெடியாக தான் அவரை பார்த்துருக்கோம். அந்த ஹீரோவாக அந்த டிரான்சிஷன் வந்துட்டு எடுக்குமா அவருக்கு அப்படின்னு திங்க் பண்ணோம். ஆனால் உண்மையாலேயே ஆளு பேர் ரன்பீர் கபூர் மாதிரி தான் இருக்காப்புல. பட் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஹீரோயிசம் காட்டாமல் வந்துட்டு அவர் அந்த காமெடி ட்ராக் தான் அந்த ஹீரோயிசம்லேயும் கொண்டு போகிறாப்புல. அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராப்புல. ஸோ அதனால வந்து அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இதாக தெரியல, ஆடாக தெரியல. அஸ் யூஷுவல் அவர் அந்த என்ன சொல்கிறது, அந்த காமெடி சந்தானம் மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு அவர் நானும் ஹீரோ தான் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கார் அவர். தம்பி ராமையா சார் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா காம்பினேஷனும் பண்ணியிருக்காரு. இதில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவர் எக்ஸம்ஷனலுங்க. அவர் எல்லா படத்துலையும் பிரமாதமாக நடிக்கிறாப்புல. அவர் இன்னொரு சிவாஜி மாதிரி, அவர் அது காமெடி கொடுக்குற சிவாஜி மாதிரி ஒரு பிரமாதம். உண்மையாக படம் ஃபுல்லாக ஒரு சாங்கில் வேற வராரு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவர் கலக்குறாரு. அவர் உண்மையிலே அவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் இந்த படத்தில். காமிக் வந்து அவர் தான் கலக்குறாரு. படம் ஃபுல்லாக அவர் தான் வந்து கலக்குறாப்புல. ஸோ காமெடியன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு சீன் பை சீன் காமெடி வச்சது வந்துட்டு உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க படம். ஓகே, தேங்க்யூ. இந்த படம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? ரொம்ப 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 அதாவது நம்ம படம் வந்து இங்கு நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. பட் அந்த படத்தில் வந்து அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமான சில விஷயங்கள் இருந்தாலும் சந்தானத்தை வச்சு காமெடி நிறைய பண்ணியிருக்காங்க. அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இதில் நான் புதுசாக பார்க்குறேன். நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தார். படமும் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை, எங்கேயுமே லாக் இல்லை, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக, அதாவது கிளைமேக்ஸில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் படம் கொஞ்சம் பார்க்கணும், நல்லாயிருக்கும். ரெண்டுக்கு ஈவனாக தான், அதில் உள்ள காமெடியன்ஸ் தான் இருக்காங்க. ரெண்டு ஈவன். இதில் வந்து புதுசாக காமெடிஸ் நிறையா இருக்குது. அதாவது பழைய காமெடியை திருப்பி போடாமல் புது காமெடிகள்ஸ் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. ஒருவேளை ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம். ஹீரோயின் புதுசாக இருந்தாலுமே ஏதோ நிறைய படங்களில் நடித்தவங்க மாதிரி நல்ல ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அப்புறம் இன்டர்வல்க்கு அடுத்து தான் கொஞ்சம் ஆக்ஷனு, ஃபஸ்ட்டு வந்து காமெடி அந்த மாதிரி தான் போச்சு. அந்த அவங்க ஹீரோயினோட அப்பாவும் அண்ணனும் வந்து ரொம்பவே காமெடியாக பண்ணுவாங்க. அந்த பாப்பா மாதிரி லைக் அந்த மாதிரி